தொடுங்க. தொட்டதும் மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே சில்வர் இருக்கும், செகண்டு கோல்டு இருக்கும், தேர்டு வந்து ஸ்பெஷல் ஷோ லைவ் இருக்கும், ஃபிஃப்த்து வந்து விஐபி லைவு. சாரி, இதுதான் ஃபிஃப்த்து வரும். பர்சனல் லைவ் வந்து ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து வந்து எக்ஸ்க்ளூசிவ் வரும். இப்போது நீங்கள் என்ன ஆக்சஸ் நீங்கள் நார்மலாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஷோவில் எல்லாம் கலந்து இருக்கணும், லேசாக தான் கிடைக்கும். இது சில்வர். கொஞ்சம் கூடுதல் வேணால் கோல்டு, அதை விட கூடுதல் ரொம்ப அதிகமான ஸ்பெஷல் எடுத்துக்கோங்க. இல்லைனா விஐபி, அதை விட இன்னும் ஸ்பெஷலு. அதை விட உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட தனியாக பேசணும், என் கூட நீங்கள் சேட் பண்ணணும், சிற்பி கூட கொஞ்சம் டைம் கிடைக்குமா பேசணும், தனியாக லைவ் பார்க்கணும், கும்பலில் பார்க்காம, அப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு தோன்றவங்க பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அதை விட இன்னும் பெஸ்ட்டு இருக்குது. இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரு இது வேறு, இது நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்புக்குள்ளே சொல்கிறேன். இப்போது இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறது. அப்புறம் ஜாயின் பண்ணி முடிச்சோடனே லைவை பார்க்க தெரியாமல் அல்லோல் படுறீங்களே, நீங்கள் நார்மலாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துடுங்க. இந்த மாதிரி சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஓடும்போது இந்த இடத்துல இப்படி வட்டமாக காமிக்குதில்ல, இதை தொடுங்க. நீங்கள் எந்த ஆக்சஸில் இருக்கீங்களோ அந்த ஆக்சஸ் நான் மெம்பர்ஷிப் ஆனில் இருந்தால் இதை தொட்டதும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை இதுலேயும் உங்களுக்கு காமிக்கலைன்னா நீங்கள் நார்மலாக இந்த லைவ் லிஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்படி லைவ் லிஸ்ட்டுக்கு வந்தால் இப்போ எப்படி நம்ம காமன் லைவ் ரெட் கலரில் காமிக்குதோ அதுவே மெம்பர்ஷிப் லைவ் உங்களுக்கு க்ரீன் கலரில் இப்படி காமிக்கும். இதை நீங்கள் தொடும்போது நான் உங்கள் ஆக்சஸ் தான் ஆன் பண்ணி இருந்தேன்னா நீங்கள் உடனே உள்ளே வந்துடலாம். இல்லை நீங்கள் லோ ஆக்சஸில் இருக்கீங்க அப்படின்னா பெரிய ஆக்சஸ் நீங்கள் லோ ஆக்சஸில் இருக்கீங்க, இதுவே நான் ஒரு ஸ்பெஷல் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் லோவில் இருந்துவிட்டு ஸ்பெஷலை பார்க்க முடியாது. ஒன்று நீங்கள் ஸ்பெஷலில் இருக்கீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்படி தாங்க நீங்கள் லைவ் பார்க்கணும். லைவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக லைவ் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனில் காமிக்கா தொட்டு நீங்கள் உள்ளே வரலாம். சின்ன சின்ன ஆக்சஸ்காரங்கெல்லாம் வந்து நான் விஐபியில் மெம்பர்ஷிப் ஓடும், பர்சனல் மெம்பர்ஷிப் ஓடும். அந்த டைமில் வந்து சில்வர்காரங்க கோல்டுக்காரங்க வந்து நான் தொட்டேன் எனக்கு லைவ் வரல, லைவ் எப்படி வரும்? நீங்கள் ஜாயின் பண்ணது கோல்டு சில்வரு, ஆனால் அங்கே மெம்பர்ஷிப் வந்து பெரிய பெரிய ஆக்சஸ் ஓடும், எப்படி இது ஓப்பன் ஆகும்? இப்படி தான் கைஸ். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பொலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. அப்புறம் சாரி ப்ளூவாக இருக்குல்ல, அதான் சொன்னேன். நீல படம் பார்க்கலாம். நேற்று என்னோட கனவுல வந்தீங்க, சும்மா ஜிவ்வுன்னு இருந்துச்சு. ஆஹா, உங்கள் இதழ்களில் முத்தம் தரலாமா செல்லும்? கண்டிப்பாக லைக் போட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். செல்லக்குட்டி ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறீங்க, மறக்காமல் கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் இப்படி டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு மேலே தெரியுது சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. லைக் போடுங்க காய்ஸ். ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க அப்படி லைக் தொடுங்க. சிவபுரா கமெண்ட்ஸை பாருங்கள். பாப்ஸு மறுபடியும் கமெண்ட் போடுங்க, ஏன்னா லிஸ்ட்டு முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ரொம்ப மேலே போயிடுச்சு, அதுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆகலை. மறுபடியும் கமெண்ட்டை போடுங்க. அழகான ரவிக்கு மிஸ்டர் ஜோஸ், எஸ்டர்டே பர்சனல் ஏன் வரல? நேற்று தானே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 3 days வெயிட் பண்ணணும். அதாவது பர்சனல் ஆக்சஸ்காரங்க மட்டும். பாப்ஸ் நேச்சுரலாக இருக்கிற ஐப்ரோ ஒன்றும் பண்ணாதீங்க. இல்லைம்மா, இது சும்மா த்ரெட்டிங், இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃபேஸு பண்ணலாம் காஸ்டியூம் சரி இருக்காது. நான் ஐப்ரோ பென்சில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே எனக்கு ஷேப் மாறினதுனால வைக்க முடியல, ஏன்னா அங்கங்கே திட்டு தூக்கிட்டு இருக்குல்ல, நல்லா இருக்காது. எப்படி இந்த இடம் இறக்கமாக இருக்குது, இந்த இடத்துல பிளாக் கலர் இருக்குது பாருங்கள், இதில் அசிங்கமாக இருக்குது. அது எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். வேறு அட்ஜஸ்ட் மட்டும்தான். அப்புறம் மனோ ஜோஸு மூஞ்சி உடச்சிருவேன், பேசாமல் ஓடிடு. லைக் எந்த சேனலில் மெம்பர்ஷிப்பை போடணும், எந்த சேனலில் ஒரு அதர் சேனல்? இந்த சேனல் தாங்க. அதர் சேனலுக்கு ஏன் நீங்கள் போய் போடப்போ? அதர் சேனலுக்கு எதுக்குடா நான் ஜாயின் பண்ணி எவ்வளோ சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஏன்டா காட்டு கற்றுறேன்? என் சேனலில் நீ ஏன் லைவை பார்த்துட்ருக்க? சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் ஜாயின் பண்ணிடானா இந்த சேனலில் ஜாயின் பண்ணணுமா, அதர் சேனலில் ஜாயின் பண்ணணுமான்னு கேட்குறேன். அதர் சேனல் எவ்வளோ ஒருத்தி நடத்துவா? இங்கே ஜாயின் பண்ண அடுத்த சேனலில் போய் ஜாயின் பண்ணு சொல்லுவாங்களா? மென்டல் கூ என்கிட்ட ஏன் வாயை கிளப்புறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. டேங்கெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஃபேக் ஐடி. ஒரிஜினல் உங்களுக்கு யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. சும்மா வந்து
இங்கே ஜாயின் பண்ணுமா அதர் சேனல் எவ்வளோ ஒருத்தி நடத்துவா, அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே காட்டு கற்று இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேனா? புண்ணாக்கு கசுங்களா? இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. சாரி நல்லா இருக்குங்க. தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ செல்லம். அப்புறம் ஹாய்லா க்ரீன் வேஸ் சேனலில் டைமண்ட் ஆப்ஷனில் கேன் டு சி எனி வீடியோஸு. எதில் இருக்கீங்க நீங்கள்? டைமண்டில் இருக்கீங்களா? பார்க்கலாம் சொல்கிறேன் எப்போன்ட்டு. நான் லைவ் வரும்போது நீங்கள் அதில் பார்க்கலாம். அப்லோடு வேணும் அப்படின்னா நான் சொல்கிற டைமிங்கில் அப்லோடு பண்ணுவேன், நீங்கள் அந்த டைமில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எப்படி யோசிக்கிறேன்? செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்லை எனக்கு வெறி ஏற்றுற மாதிரி இங்கே ஜாயின் பண்ணுமா அதர் சேனலில் ஜாயின் பண்ண. அதர் சேனலு கடை நாங்கள் காட்டு கற்றுட்டு உட்காந்துருக்குறோம். கூமட்டை குப்பனுங்களா? ஏங்க கோவப்படுறீங்களா? ஆமாம், உங்ககிட்ட அப்படியே சிரிச்சு கொலாவற மாதிரி தான் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. போடுறதெல்லாம் இரிட்டேட் ஆகுற மாதிரி. எங்கே இருந்தது எனக்குன்னு வந்து ஆண்டவன் உங்களை படைச்சி என் தள்ள கட்டிட்டானே எனக்கே தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களெல்லாம் வச்சு நான் இதில் கட்ட போகிறனோ? அட கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியல வேறு. எது உனக்கு தெரியுமா? என் ஃபேஸை பார்த்துருக்கேன் நீனு. எப்படி இருக்கு சொல்லுடா சூப்பர் மேனு. டுடே ஜாயின் லைவ் இருக்கு விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு 3 சேனல் இருக்குல்ல, அதான் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், 2 சேனல் 3 விட்டுட்டுங்க. அது வேறு ரீல்ஸ் மட்டும்தான். 2 சேனல்லுமே 2த்துலேயுமே ஜாயின் இருக்குது. நீ இதில் ஜாயின் பண்ண. இந்த சேனலில் உட்காந்து நான் காட்டு கத்துறேன்னா நீ இதில் ஜாயின் பண்ண. அந்த ஜாயினில் நான் இருந்து பேசுகிறேன்னா நீ அதில் இருக்கிறனா அதில் ஜாயின் பண்ண. 2த்துல உன் விருப்பம் கண்ணா. இதில் பண்ணாலும் ஒன்று தான், அதில் பண்ணாலும் ஒன்று தான், உங்கள் விருப்பம். என்ன அந்த ஃபோனை விட இதில் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும், நல்லா தெளிவாக பார்க்கலாம். அதில் கொஞ்சம் திட்டாக பார்க்கலான்னா இதில் நல்லா பிரைட்டாக பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். லைக் போடுங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் போட்டுருங்க. மேலே இங்கே பாருங்கள், மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க செல்லக்குட்டீஸ். விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். வெரி ஹாட் அண்ட் கிளாமர். இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிம்மதியாக பார்த்துட்டு நிம்மதியாக போய் தூங்குங்க. என்னதான் நீ கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாலும் இவங்க ஃபுல்லாக எப்படி ஜாயின் பண்ணுறது தான் கேட்பாங்க. உண்மைதான் தலை, எப்போ முடியலடா சாமி. ஜாயின் பண்ணால் என்ன தருவீங்க? ஒரு ஒன்று கொடுப்போம், வாங்கிக்கிறியா தீபா? நல்லா தெளிவாக தெரியுமா? ஆமாங்க, ஆமாம். ரொம்ப ஜாயின் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்களே டிபி டச் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஜாயின் பண்ணுறது ஒன்று லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. எல்லா கமெண்ட்ஸும் எப்படி தான் சமாளிக்கிறீங்க? ஜாஃபர் கிங்க, என் இடத்துல இருந்து பாரு தங்கம். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. முடியல சாமி, முடியல. இதுக்காகவே நான் நல்லா சாப்பிட்டு தெம்பா வரணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குது? விஐபி லைவ் ஆக்சஸ் இருக்கா? இருக்குங்க, விஐபி ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் அதில் பாருங்கள். நீங்கள் அதில் பாருங்கள் செல்லம். இன்றைக்கி அதில் பாருங்கள். நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துட்டிங்களா, டோட்டல் ஆக்சஸும் ஃப்ரீயாக பார்க்கலாம் 31 நாளைக்கும். அக்கா உங்கள் மலையை காட்டணுமா? மலையை ஒன்றால் ஏற முடியுமா? ஃபஸ்ட்டு உனக்கு அதில் தெம்பு இருக்கா? மலையை வந்து கீழேருந்து பார்த்து தரிசிக்கிறதோடு வச்சுக்கோங்க. மலையை பிடிச்சி ஏறணும்லாம் ஆசைப்படாதீங்க யாருமே. செல்லுங்களே, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிப்பி 922 கொடுக்கும் மழை யூடியூபில் மட்டுமே, வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஃபேஸ்புக்கெல்லாம் கிடையாது. யாரும் போலியெல்லாம் கண்டு யாரும் ஏமாறாதீங்க. இன்ஸ்டாவை நம்பாதீங்க, டேங்கோ நம்பாதீங்க, டெலிகிராம் நம்பாதீங்க. எல்லாமே ஃபேக் ஐடி. ஃபேஸ்புக்கு ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப் மட்டும்தான். ஒரிஜினல் சேனல் நேம் சிற்பி 92 கிரீன் வேஸ் வந்து ஃபஸ்ட்டு சேனல். செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி லைவ் இருக்குது, மறக்காமல் ஒரு லைக் இப்படி பண்ணிவிடுங்க. மேலே இந்த சப்ஸ்கிரைப் தெரியுது, தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் வரல தானே? ஆமாம் சொல்லும். நேற்று ரொம்ப எனக்கு முடியல பாட்டுங்களா. நேற்று எனக்கு முடியல. நேற்று வந்து அந்த வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்ததில்ல, அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் உள்ளார ஆப்ஷன் நிறையா இருந்தது, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு சவுண்ட் வரும். இன்றைக்கி நல்லாயிருக்கும்.
நிலா 2 பேத்துக்கும் ஒன்றா தான் இருக்குது மச்சம். ஆனால் லைஃப்பில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுடா. நிலா 2 பேத்துக்கும் 2 பேத்துக்குன்னா யார்? எனக்கு ஒன்றும் புரியல தலை, டீட்டெயிலாக சொல்லு. எப்பவும் கோபால் தான் சொல்லுவீங்க, இன்னைக்கு புதுசாக குப்பன், அது யாரு? அது வேறு யாரும் இல்லை, அதான் ட்ரீம். ஆமாம், ட்ரீமை காணோம். ட்ரீமை காணுமே. கோல்டு பண்ணனா என்னைக்கு வரும்? நீ ஜாயின் பண்ணனா 2 லைவுமே வருவேன். நீ ஜாயின் பண்ணு. ஜாயினிங் ஆச்சுன்னா வருவேன் காய்ஸ். இந்த லைவ் அந்த லைவ் வந்துடுவேன். வெறும் விஐபியாக வந்தால் விஐபிக்கு வந்துடுவேன். இல்லை கோல்டு வருதுன்னா விஐபி கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம், கோல்டு ஒரு 20 நிமிஷம் மாற்றி மாற்றி போட்டுக்குவேன். நீ ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐயோ நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் ஆகுதா? நான் பேசுறது கேட்குதா செல்லக்குட்டீஸ்? எப்போ செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க பாப்ஸ். அப்புறம் உங்கள் இஷ்டம். நூம் போட்டு அழுதா நான் பொறுப்பு இல்லை. ஐப்ரோ சொன்னேன், அது உங்களுக்கு புரியாது. நான் இப்போ எடுக்க போகிறது வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் எடுக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து த்ரெடிங் ஃபுல்லாக பண்ண போல, எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் எடுக்கிறேன். அதுவும் நான் இங்கே லோக்கலில் தான் எடுக்கிறேன். எங்கள் ஏரியாவிலே இருக்குது. அங்கே போய் அந்த அக்கா கிட்ட எப்போது அவங்ககிட்ட தான் போவேன். உங்களுக்கு தெரியாது, நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்புறம் மாஸ்க்கு ஒய் சும்மா ராதாகிருஷ்ணன் சவுண்டு வருது. ஓகே ஓகே, சவுண்டு கேட்கல. நான் திடீர்னு நீங்கள் நெட்டு சுற்றுச்சு, அதான் கேட்டேன். ஜாயின் பண்ணால் என்ன நல்லா இருக்கும், ஜாயின் பண்ணி பாருங்க. இன்று கோல்டு வருமா? வருங்க. உனக்கு எப்படி உடம்புக்குள்ளே மச்சம் இருக்கோ அதே மாதிரி எனக்கு இருக்குது, அதை சொன்னேன். உனக்கு எப்போ, உனக்கு என்ன வயசு? உனக்கு 32 வயசா 34ஆ? வயசு சொல்லுடா உனக்கு. சுரேஷ், ஹாய் சுரேஷ். ஏகே எப்போ வரும்? ஸ்ரீகாட்டு ஐயோ ஒரு வாட்டி தான் அழுது விழுந்து லைக்கு போடுனா என்ன பண்ணுறது? ஒரு வாட்டி தான் லைக் விழுது. இல்லை நீ லைக் போடுனா நான் என்ன பண்ணுறது? ஹாய் பியூட்டி. டின்னர் சாப்பிட்டாச்சா? ஏன் என்ன உங்களால் முடியாதா? அவன் என்ன நான் ஃப்ராட் வேலை பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பருக்கு 5 ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். 5 ஐடியிலையும் ஒரு 5 லைக்கு 5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். பண்ணி வச்சுக்கோ. சும்மா ஓப்பன் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிவிடு. எதுக்கு அதுக்கப்புறம் நீ அது வந்து அதில் எல்லாத்துலேயும் நீ ஆன் பண்ணி லைவ் பார்க்க போகிறது இல்லைல்ல. சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு உன்னுடைய மெயின் ஐடிக்கு வந்துடு, அவ்வளோதான். இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பாங்க. என்னங்கடா ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டானா ராத்திரி தாப்பாங்கிற மாதிரியே அவனுங்க நடிப்பானுங்க. ஃபேக் ஐடி லிஸ்ட்டை நான் இன்னும் பார்க்கல. யோசிச்சு பார்த்துறேன். தேங்க்ஸ்டா. நீ நிறைய அதாவது நான் பார்த்தேன். அது இன்னும் நான் இது பண்ணலை, ஷேர் பண்ணலை. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். ஹாய் அழகி. ஹாய் நிச்சா. ரியல் மீட் வேணும். ரியல் மீட்டெல்லாம் கிடையாதுமா, ஒன்லி யூடியூப் ஜாயினிங் மட்டும்தான். அப்புறம் வந்து ஹலோ அக்கா, அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஹாப்பி. நான் பாவம், எனக்கு கற்றுக்கொடு பேபி. ஆமாம்மா, இவனுங்க குழந்தைங்க. இவனுங்களுக்கு வாயில் விரல வச்சா சப்பவும் தெரியாது, கடிக்கவும் தெரியாது. ஏன்டா டேய், ஊரை விற்று உலையில போட்டு ஒரே செகண்டில் முழுங்குற ஆளுங்க நீங்கள்லாம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுங்களுக்கு சொல்லி வேற கொடுக்கணும். எல்லாம் இல்லை குழந்தைங்க தானே, எல்லாம் பச்சளம் பிள்ளைங்க. உங்களுக்கு சொல்லி வேற கொடுக்குறானுங்க. எல்லாம் கரைச்சி குடிச்சு வித்தக்காரனுங்க சார் இவனுங்கெல்லாம். இப்படி தான் நடிப்பானுங்க நம்மக்கிட்ட வந்து. நீங்கள் அழகாக இருக்கீங்கம்பா, ஒருத்தர் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கம்பா, உங்களை மாதிரி அழகை நான் பார்த்ததே இல்லைம்பா, ஐயோ என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்பா. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எத்தனை சேனலில் போட்டிருப்பானுங்க தெரியுமா? ரிப்பீட் மூடு கைஸ், ரிப்பீட் மூடு. அட்டன் டைமில் 100 பேருக்கு சேட் பண்ணுவானுங்க தெரியுமா? இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பொண்ணுங்கள்லாம் பார்த்ததே கிடைச்சி, நான் தலை நிமிர்ந்தது கூட கிடையாதுங்க. அப்படியேம்மா இவனை பற்றி நான் எங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி கேடிங்கன்ட்டு. அப்புறம் ஹாய் மேம், பிக் ஃபேன் மேடம். ஏஜி வா 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 வா. சாம்பாருக்கு எதுவும் தெரியாதுண்ணா. உனக்கா ஒன்றும் தெரியாது. வித்து வெல்கம் டு கோல்டு. வா கோல்டுங்க, கோல்டு. தேங்க்யூ செல்லக்குட்டி, தேங்க்யூ செல்லக்குட்டி. அழகே அழகே. அப்புறம் நீங்கள் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைவ் நல்லா
சம்பாதிக்கிறீங்க சரி, பட்டு சப்ஸ்கிரைபுக்கு என்ன பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைபுக்கு நாங்கள் ஒன்றுமாங்க பண்ணாமல் இருக்கிறோம். உங்களுடைய மனக்கவலைகளை நாங்கள் போக்குகிறோம். உங்களை உங்கள் பல்லு ஈன்னு காமிச்சதில்ல, எப்பவுமே உதட்ட உள்ளுக்குள்ள மூடி மூடி வச்சுட்டு இருந்த வாயெல்லாம் இன்னைக்கு எங்களால் அப்படி அப்படின்னு நாங்களாம் காட்ட வைக்கல. நீங்கள் பண்ண ஒரே டைம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்க பாருங்க. ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 5 ஐடி ஓப்பன் பண்ணால் 5 நேரா தெரியுமா? தெரியும்டா, தெரியும், தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய பல்லெல்லாம் நாங்கள் வெளியே காட்ட வைக்கிறோம். இப்படி மூடிக்கிட்டு இருக்கிற பல்ல அப்படியே இப்படி தெரிய வைக்கிறோம். இதங்காட்டி இது எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? எங்கடா கிடைக்கும்? ஜாப் இருக்கீங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்க. அப்புறம் எஃப்கின்னு மெம்பர்ஷிப்பில் என்ன காமிப்பீங்க? இவன் ஒருத்தர் மெம்பர்ஷிப்பில் யாராவது இப்படி கேட்டு பார்த்துருக்கீங்களா? மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் கிடைக்கணும்னு கேட்கணும். மெம்பர்ஷிப்பில் என்ன காமிப்பீங்கன்னா அது என்ன பேக்கரி கடையா? அது என்ன ஆனந்த பவன அடையாரா? அது சார் நீங்கள் கோல்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரா சேவு மிக்சர் இருக்குது. நீங்கள் பிளாட்டினம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா பட்டர் கேக் இருக்குது. விஐபி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் உள்ளே இருக்குது. பர்சனல் எடுத்துன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்கு. நான் சொல்ல முடியும்? ஏன்டா டே, எல்லாம் தெரியாத மாதிரியே நீங்கள் கேட்பானுங்க. உன்னோட ஐஸு செம்மையாக இருக்குது. தேங்க்யூ லெனின், தேங்க்யூ. அப்போ நாளைக்கு உங்கள் ஊர் பியூட்டி பார்லரு கன்ஃபார்ம் தானே? ஐயோ, இவனுங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். பல்லன்னு காமிக்க விடுங்க. புரியல. சாம்பார் அடையாரில் தான் இருக்கேன். நிலா வாடா, வா 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 வா. டிவிக்கே ஹாய். டிவிக்கே சொல்லுங்கள் மோனிஷ். செல்லக்குட்டி லைக் போடுங்க. லைக் பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது லைக்கு. மேலே தெரியல சப்ஸ்கிரைப், இதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கொடுத்துருங்க மறக்காமல். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் என்னோடய லைவ், ரீல்ஸ், வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் ஆகும். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் தொட்டுட்டு ஆல் பட்டனை கொடுங்க. எல்லாரும் ஸ்க்ரீன் எப்படி டபுள் டச் பண்ணுங்கள். லைக் போடுங்க காய். ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் 194. ஆனால் 730 பேர் பார்க்குறீங்க. அப்படியே டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போட முடியாதா? ஐயோ, இது எப்படி கழண்டு விழுந்தது? அப்போனா நீங்கள் பல்ல காமிக்க வைப்பேன்னு சொன்னீங்க. அதான் மாதிரி இப்போ ஒரு டைமு பண்ணுங்க. என் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு விழுந்துருவீங்க. உங்கள் நலனுக்காக தான் நான் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கேன். என்னுடைய நலனுக்காகலாம் கிடையாது, உங்கள் நலனுக்கு தான் நான் மாஸ்கே போட்டிருக்கேன். என் பல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் சோறே தின்ன மாட்டீங்க. அப்புறம் ஸ்வீட் கடை சொல்லாத சாம்பிள் கேட்பாங்க. சாம்பிளுக்காகவே பேக்கரிக்கார அதை தனியாக அதுக்கே ஒரு செஞ்சு வச்சிருக்கணும் போல இருக்கு. அவன் நீங்கள் பார்க்காத பாம்பு இல்லை போல. பாம்பெல்லாம் நான் பார்த்ததில்லை செல்லம், பல்ல தான் பார்த்துருக்கேன். உங்கள் பல்லுங்களை தான் நான் இங்கே மனக்கண்ணால் பார்த்துட்ருக்கேன். நியூ சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன நியூ சப்ஸ்கிரைப் நேம சொல்லணுமா? எல்லாரும் கூப்பிடுங்க. விஜய் 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 விஜய்ன்ட்டு. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு ஹவுஸ் ஓனரை கரெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம். என்ன ஹவுஸ் ஓனரால் நடக்க முடியல, அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நல்லா நடக்கிற ஆளாக இருந்தாக்கா சரி ஓகே, வேலையை முடிச்சிடலாம். தொட்டாலே உசுறு போயிடும் போல இருக்கே. அன்கண்டிஷனில் இருக்குடா ரொம்ப. செல்லம், உங்களோட அழகின் ரகசியம் என்ன? அழகின் ரகசியமா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பேங்க, அதனால அழகின் ரகசியம். ஏக்கத்தோடு வந்திருக்கிறேனா? அப்படியா? வாங்க வாங்க லட்சுமி. என்ன ஏக்கம் உங்களுக்கு? செல்லக்குட்டி லைக் போடுங்க தங்கங்களே.
இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் அப்படி டபுள் டச் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை மட்டும் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, போலி எல்லாம் நம்பாதீங்க, அது ஃபேஸ்புக்கெலாம் நம்பாதீங்க கைஸ். நான் ஃபேஸ்புக்கில் கிடையாது, நான் வந்து யூடியூப்பில் மட்டும் தான் இருக்கேன். பர்சனல் ஆக்சஸ் எடுத்துருங்க. பர்சனல் ஆக்சஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐடியை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பர்சனலாக நான் லைவ் வருவேன். அது மட்டும் கிடையாது, இன்னொன்று நீங்கள் என்கிட்ட அப்பப்போ சேட் பண்ணலாம், பேசலாம், கொள்ளலாம். ஏதோ உங்கள் மன கஷ்டங்கள் ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நானும் சில ஐடியா கொடுப்பேன், நீங்களும் எனக்கு ஐடியா கொடுக்கலாம். நாளைக்கு ஒன்று இந்த மாதிரி ரீல்ஸை போடுறேன், இந்த மாதிரி கண்டென்ட் போடு, நீங்கள் என்கிட்ட உரிமையாக பேசலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கணும்னு நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணி வந்ததான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கணுமா? அப்படி கிடையாது. எப்படியுமே பழகாமல் எப்படி நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிப்பேன்? ஒரு பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணி வந்துட்டீங்கன்னா பேச தான் உங்களுடைய நற்குணங்கள் எனக்கு தெரிய வரும், என்னுடைய குணம் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம பேசி ஒரு நட்பு வளர்கிறதுக்கு பர்சனல் ஆக்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிறதா இருந்தால் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, 31 நாளைக்கு மற்ற ஆக்சஸ் லைவையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப் அதை மட்டும் மறந்துடாதீங்க. மேலே தெரிகிற ஸ்க்ரீனுக்கு மேலே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் அப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுடுங்க. நியூ பர்சனல் ஆக்சஸ் சொல்லுங்கள். பர்சனல் ஆக்சஸ் வெரி வெரி ஹாட்டுங்க, ரொம்ப டீப்புங்க, ரொம்ப ஓப்பனுங்க. அவ்வளோதானுங்க. புரிஞ்சவெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, வாங்க யாசி. ஷையத், ஹாய் ஷையத். ஹவுஸ் ஓனராலும் கொண்டு விடாத, உசுறு வேணுமில்ல, அதெல்லாம் அப்படி விட்டு வச்சுருக்குறோம். மெம்பர்ஷிப்பில் கை மட்டும் வலிக்குமா? நான் சொல்லலை, கமெண்ட் படித்தேன். நான் சொல்லலைங்க. சகோதரி, உங்கள் உடையே சரியாக அணியுங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டி, சீக்கிரம் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் போய்கிட்டே இருக்கு. டக் 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 டைம் போய்கிட்டே இருக்கு. 1 2 3 4 5 6 சொல்லிக்கிட்டே தாங்க போவேன். டைம் இருக்குது, இன்னும் 15 நிமிஷம் இருக்குது நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு. பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. அத்தா, உண்மையாக சொல்லப்போனா இந்த செல்லத்துக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஒரு குழந்தை குணம் உள்ள ஆளுங்கண்ணா. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே? எதுக்கு என் ஹஸ்பண்டை தேடுறீங்க? என் ஹஸ்பண்ட் வந்து அவர் மற்ற இதுக்கெல்லாம் சேர மாட்டார். நானும் அவரும் இயற்கைக்கு மாறாக நாங்கள் எதுவும் போக மாட்டோம். எதுக்கு நீங்கள் வந்து ஹஸ்பண்டை கேட்குறீங்க? எங்கள் ஹஸ்பண்டை இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கங்க, பயந்துருவாங்க. அது போனால் போகுது. வெங்கட், பிளாக்கு, தங்கம், ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க லைக்கு, சப்ஸ்கிரைபர். முருகா, ஹாய் முருகா. சிவபிரகாஷ், ஜாஃபர் கிங் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியல, சாரியை ஒழுங்காக போடுங்கன்னு சொன்னால் இப்படி இல்லைங்க. அவர் சாரியை வந்து கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். சரி பண்ணிக்கோங்க சகோதரின்னு போட்டார். நீங்கள் மற்றவங்க ஹஸ்பண்டை மெம்பர்ஸ்க்கு கேட்குறீங்க. அவர் வந்து ஆம்பளைங்க, எங்கள் ஹஸ்பண்டை கேட்டார், அதனால் முடியாதுன்னு. இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு செயலும் நானும் அவரும் பண்ண மாட்டோம்னு சொன்னார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. மெம்பர்ஷிப்பில் நான் என்ன உங்கள் ஹஸ்பண்ட்லாம் கடத்திக்கிட்டு போய் நான் கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன்? பாப்ஸா, அந்த அக்கா யாருன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எந்த அக்கா தங்கம்? ஒன்று பார்த்த உடனே நான் மட்டும் எந்திரிக்கல, அப்புறம் வேற யாரு கூட? உங்களுடைய சின்னத்தா பெரியத்தா சேர்ந்து எரிச்சிட்டாங்களா? அப்புறம் கேரளா காதல், வாங்க ஒரு லைக் போடுங்க கேரளா ஃபேன்ஸ். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பாய்ஸ் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன சொல்லுது? அடிக்கடி கேட்பேனே, இங்கே என்ன சொல்லுது? நிலா சிற்பின்னு சொல்லுதா? எஃப்கே, சும்மா யோசிச்சுட்டே இருக்காத, டக்குன்னு ஜாயின் பண்ணி உள்ளவா. அப்புறம் உங்கள் முத்து, ஹாய் முத்து, என்ன பண்ணுது? சிப்பி சொல்லுதா? தம்பி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அடிடா, கட்டையை எடுத்து அடி அவனை. சரி ரிமோ, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க காய். எந்த டைலாக் நீங்கள் எது வந்து ஜாயின் பண்ணி உள்ள வந்துடுங்க. ஷேகர் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். சொல்லுங்கள் ஷேகர், சொல்லுங்கள்.
விஜி, ஹாய் விஜி. யூசர் மோனி, கேமரா தள்ளி விட்டுடாதீங்க. கைப்பட்டுடுச்சுங்க. அதான் அதாவது ஸ்க்ரோல் பண்ணல கமெண்ட்ஸ், அப்போ கைப்பட்டுடுச்சு. ஹவு டு ஜாயின்? கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது, எஸ்ன்னு இருக்கும், அதை தொடுங்க. மெம்பர்ஷிப் வரும், மெம்பர்ஷிப்பை தொடுங்க, ஆக்சஸ் வந்துடும். உங்களுக்கு என்ன லைவ் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. தெரியலனா லைவ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இல்லை இப்போவே ஜாயின் பண்ணலாம். நேற்று லைவ் அப்லோட் பண்ண லைவை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே பாருங்கள், தள்ளி தள்ளி பாருங்கள். எப்படி ஜாயின் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் மொபைலை வச்சு. அப்புறம் வீடியோஸில் கூட பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போங்க, வீடியோ லிஸ்ட்டுக்கு போங்க, வீடியோவில் பாருங்கள். டக்கு டக்குன்னு எப்படி ஜாயின் பண்ணணும்னு நிறைய சொல்லியிருப்பேன். ரீல்ஸ்லேயும் நிறையா இருக்குது. மொபைல் இப்படி காட்டுற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு தெரியலனா இப்படி மொபைல் காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து ரீல்ஸ்லேயே இருக்குது. அதை நீங்கள் டக்குன்னு தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஷார்ட்டாக சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கே இருக்குது இந்த ரீல்ஸை பாருங்கள். எல்லோரும் போங்க. தெரியாதவங்கள இந்த ரீல்ஸ் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வாங்க. இந்த செகண்ட் ரீல்ஸ் இருக்குது பாருங்கள். மொபைல் வச்சுருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்தால் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதோ இன்னொரு மொபைல் தெரியுது பாருங்கள். இந்த ரீல்ஸை பாருங்கள். CP922 மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஷார்ட்ஸோட லிஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்ததும் இந்த ரீல்ஸை பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் எப்படி டபுள் டச் பண்ணுங்க, கொஞ்சம் லைக் விடும். லைவ் ஓடிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும்? நீங்கள் ஜாயின் பண்ணால் நான் உங்களுக்கு கிடைப்பேன். இதுக்கு மேலே யாரும் ஓப்பனாக சொல்லி நான் பார்த்ததில்ல. பார்த்தா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா, பீஸா தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி. என்னோடய ஃபுட்டு டின்னர் வந்து பீஸா தான். அப்புறம் எஸ்டர்டே மெம்பர்ஷிப் பண்ணேன், ஆனால் நேற்று நான் மெம்பர்ஷிப் லைவே ஆன் பண்ணலைங்க. நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. செட்டிங்ஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது யூடியூப்குள்ளே, அதை கொஞ்சம் மாற்றுறது நிறைய வேலை இருந்தது. அதை பண்ணிகிட்டு இருந்தேன். மணி அதே எனக்கு 2:30 ஆகிடுச்சு. சாரி 3 ஆகிடுச்சு. அதனால் என்ன லைவ் வர முடியல, மன்னிச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி நான் VIP கோல்டு 2 மெம்பர்ஷிப் லைவ் வரேன். பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஹாய் பேபி, ஹாய் ராம்குமார், ஹாய் ஹலோ, யூ லுக் டேம் ஹாட்டம். சந்தோஷ் ரியா, ஹாய் ரியா. பசங்க அதெல்லாம் கிடையாது ரியா, அப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் எந்த தொல்லையும் பண்ணலை. உங்கள் பாய் ஃப்ரெண்டுங்க உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற பேச்சு அவங்க என்னோடய லைவை பார்த்ததுனால ஒன்றும் அவங்களோட லைஃப்பெல்லாம் வீணாக போகலை கண்ணுங்களா. அவங்களையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வீட்டிலே நிறுத்தி தடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் சேஃபாக தான் இருப்பாங்க. டோன்ட் வரி. வெளியில் கண்ட இடத்துல மேயாமல் தெரியாமல் நாங்கள் எல்லாம் ஒரு கண்ட்ரோலில் அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறாங்க. நாங்களும் லைவ் போல் டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ சரி காய்ஸ், நான் கேட்குறேன். இப்போ நாங்கள் இப்போ லைவ் போடலை. இப்போ யூடியூப்பில் ஒரு லைவ்னே ஒன்று கிடையாது. எங்கேயுமே உங்களுக்கு லைவ்னு ஒன்று கிடையாது. நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? தூக்கம் வரல, எங்களுக்கு தூக்கமே வரல. நாங்களாம் பொதுவாகவே 2 மணிக்கு தாங்க தூங்குவேன். எனக்கு தூக்கம் வரல, டைம் பாஸ் ஆகணும், என்ன பண்ணுவீங்க? அந்த டைமில் வெளில கிளம்பி போவீங்களா? போக முடியாதுல்ல. போனால் என்ன ஆகும்? மாட்டிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க. சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணால் குடும்ப சீரழியும். உங்களாம் அதெல்லாமல் பண்ணிகிட்டு இருக்க. லைவ் 1 மணி நேரம் ஓடினாலும் ஏதோ உங்களோட மனக்கவலைகள். எத்தனை பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்களே இப்படி அப்படின்ட்டு, நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு மன நிம்மதி இல்லாமல் அலையிறாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. எப்போ பாரு நீங்கள் வந்து இவங்களையும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி ஒய்ஃபு செத்து போயிடுறா, தனிமையில் கடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குடிக்கு அடிமையே கிடக்குறாங்க. எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ கவலைகள். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மனசு விட்டு பேச முடியாமல் தவிக்கிறாங்க. யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசினா அவனுங்க என்ன இதான் சாக்குன்னு தூத்தி விட்டுட்டு அலையிறானுங்க. எவங்ககிட்ட உண்மையை பேச முடியுதா? உங்களுக்குன்னு மனசில் 1000 கவலைகள் இருக்கும், பாரம் இருக்கும். எங்கே குறையும்? எந்த நேரமும் போய் படத்தில் போய் டிக்கெட்டை கட்டி 1000 படத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பியா? நீ 300 ரூபா நீ இப்போ மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற. அந்த ரீசார்ஜில் பார்க்குற இந்த லைவ் 1 மணி நேரம். அதுக்குள்ளே சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அப்படின்னு உங்ககிட்ட ஒன்று நாங்கள் கோடிக்கணக்கில் வாங்கி யாரும் இங்கே இது பண்ணிட்டு போகல. லைவை தான் பார்க்குறீங்க. உங்களோட ரீச்சாக உங்களோட டேட்டாவில் தான் ஓடிக்கிட்டு உங்களோட டைம் பாஸ். இப்போ ரீல்ஸை பார்க்குறீங்க, ரீல்ஸ் மட்டும் சூப்பராக உங்களுக்கு. ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே அருமையாக வருதா? நான் கோவப்படலை காய்ஸ், யாரும் நான் கோவப்படுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா மற்றவங்களாம்? அதெல்லாம் பார்த்து பசங்க யாரும் கெட்டு போகலையா? ரீல்ஸ்லாம் வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு குதிக்குதுங்க, ஓடுதுங்க, பைக்கில் ஆன் பண்ணி வச்சுட்டு பிரேக்கில் இப்படி ஆட்டுதுங்க, துள்ளுது, குதிக்குது.
ஏன் அதெல்லாம் பார்த்தா பசங்க மனசு வீணா போகாதா? அப்போ மட்டும் ஒழுங்கா இருப்பானுங்களா? ஏன் அப்படி அப்போ சொல்ல வேண்டியது தானே, ரீல்ஸ் பக்கம் போகக்கூடாது, யூடியூப் பக்கம் போகக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் பார்க்கலாமா? அவங்களாம் ரீல்ஸில் மட்டும் சூப்பராக ஓடுது அவங்களுக்கு. இன்ஸ்டா ஆன் பண்ண, இன்ஸ்டாவில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்குலாம்? இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அத்தனை பேர் ரீல்ஸு. அதெல்லாம் பார்க்கலாமா பசங்க உங்களுக்கு? இப்போ பசங்க ரொம்ப நல்லவன்னு சீன்லாம் போட்டுட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. போங்க முதல்ல போய் திருத்துறதா இருந்தால் மொத்த நாடையும் போய் திருத்து போ முதல்ல. பாஸ் ரொம்ப கஷ்டம். உங்கள் லைவ் இல்லாத ஒயிட்டி வெறுமை. என்ன ஆச்சு சொல்லிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது பேர் கோவம் கிடையாது, யாரும் கோவப்படாதேன்னு கமெண்ட்ஸ் போட்டால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சொல்லி முடிஞ்ச அடுத்த நொடி அழகான கமெண்ட்ஸுங்களை படித்து ரிப்ளை கொடுப்பேன். ரெடும் தனிமை தான் வாழ்க்கை நிலா. பாருங்க சங்கர் தனிமையில கடந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவான், இன்னொரு பொண்ணை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருக்கும் அது இஷ்டமா கிடையாது, ஏதோ ஒரு டைம் பாஸ் பார்க்குறோம், அவ்வளோதான். அது பார்க்குறது உங்களுக்கு என்ன இப்போ கடுப்பாகுது? போங்க நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க, உட்காந்து நீங்களும் கத்திட்டு கிடங்க, நீங்களும் பேசுங்க. அம்மா அதை விட்டுட்டு அடுத்தவங்களை வந்து நோண்டி சீண்டிக்கிட்டு தடவிட்டு கிடக்கிறது நாய்ங்க. கூல் டவுன் சொல்லும். ஆமாம் உண்மைதான். எனக்கு எவ்வளோ ஹெல்ப் உங்கள் லைவ். தேங்க்ஸ் மோனிக்குட்டி. தேங்க்யூ மோனிக்குட்டி. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதுங்க. ஜாயின் பண்ணுறதும் அடுத்த பட்சம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன வயசு? 33ங்க. சப்போர்ட் எஸ்பிஆர் ஹாய். அருள் வெல்கம் டு சில்வர். இன்னும் 10 நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளவோ ரிலாக்ஸாக இருக்குது யார். பேபி என்ன இந்த ஆக்ரோஷம்? சொல்லணும்ல, சொல்லணும். லைவ்ல எப்படி என்னென்ன ஏதுன்னு நம்ம சொன்னாதான் எல்லாருக்கும் தெரிய வரும். சொல்லுங்க முத்துக்குமார். என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சாக்கா? பாரு, அவன் மட்டும் ஏதோ லைவை பார்த்துட்டு கிடந்தா கூட பார்த்து முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்கியிருப்பான். இவளுங்க சண்டால சிரிக்கிங்க. என்ன பண்றாள்? உன்னை லவ் பண்றேன், உன்னை கட்டிக்கிறேன், நீ தாண்டா மாமா, மாமான்னு ஒன்று கூட்டுறாளுங்கடா. அட சண்டால சிரிக்கும் முண்டைங்களா, மாமான்னு கூப்பிட்டு அவனை வலையில விழ வச்சிடுறாளுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போட்டோம். இப்போ அவ சொல்றதுனால எங்கன்னா பருப்பு வேகிறது நிக்க போதா? ஏன்டா புண்ணாக்கு? அவ சொன்னா சொல்லிட்டு போட்டோம். கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு போனா. அவள் லைவுக்கு போனேன், நீ 9ன்னு சொன்னல, அவள்கிட்ட நான் கேட்டேன் ஆமான்னு சொன்னான்னு சொல்லு, வேலை முடிஞ்சு போச்சு. ஹாய் ட்ரீம் வந்துட்டாடா. சிரிக்குமோ வந்துட்டாடா. கார்த்திக் சப்போர்ட் ஃபார் 922 யூடியூப் சேனல். மனசுல இருந்த பாரமே போச்சுங்க. இல்லடா அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் போட்டால பாய்ஸ் இவளுங்க லவ் பண்ணிட்டு மட்டும் ஏமாத்தலாமா? கேட்டா நான் உன் கூட 100 வருஷம் வாழணும் கௌதம் அப்படின்னு சில்லுன்னு ஒரு காதல் படத்தை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்கிறாளுங்க. இவனுங்கிற வாழ்க்கையை தொலைக்கிறானுங்க. அது படம்னு இந்த கூமட்டைங்களுக்கு தெரியல. அது சில்லுன்னு ஒரு காதல், வல்லவன் படம், இந்த மாதிரி லவ் ஸ்டோரி படம். அப்புறம் என்ன படம்? அது இன்னொரு படமாச்சு, அது பேர் வரமா விண்ணை தாண்டி வருவாயா. அப்புறம் 92 ஒரு படம் வந்திருக்கும் போல இருக்கு. அது இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இவனுங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு கிடக்குறானுங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு பொண்ணை தேடணும், இதே மாதிரி பொண்ணுக்கு நம்ம ப்ரப்போஸ் கூட பண்ணணும். கோகுல் ராஜ் வெல்கம் டு கோல்ட். நீ கோபால் பேரை சொல்லு, அதுதான் செட் ஆகுது. அப்படியா? என்னன்னா இவளுக்கு என்ன பண்ணுறாளுங்க, லவ் பண்ணு ஒரு வாழ்க்கை வாழ்வா, அதை வாழ. இவனுங்களும் என்ன பண்ணுறானுங்க, ஓகே கடைசி வரைக்கும் இவன் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க உண்மையாக இருந்தால் இவனை விட அடுத்த பணக்காரனை பார்த்தோன்னே இவளுங்க இதே தான் பசங்கப்பா. நான் ஒன்றும் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு. பசங்க எப்படி நினைக்குதோ பசங்களும் பொண்ணுங்களும் இப்படி தான் நினைக்குதுங்க. மாறி 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 2 பேரும் இப்படித்தான். அது பேர்லாம் ஏமாத்துறது இல்லையா? அது பேர் அதெல்லாம் பசங்க வாழ்க்கையை வீணாக்குறது இல்லையா? இப்போ ஒருத்தி கமெண்ட் போட்டால ஒரு சண்டால சிரிக்கி, அவள் எத்தனை பேர் பசங்களை லவ் பண்ணி ஏமாத்திருப்பான்னு யாருக்கு தெரியும்? சும்மா இங்கே வந்து பாப்பா தீர்த்த காட்டுறாளுங்க. சிரமம் பார்க்காம இன்னொரு முறை லைக்ஸ் சொல்லி கொடுங்க. அக்கா யாரோ என்னமோ சொல்லிட்டு போகணும். நீங்கள் அப்படி இல்லைடா ஆகாஷ், அப்படி கிடையாது. ஒருத்தி வந்து நம்மகிட்ட சொல்கிறானா நம்ம அவளுக்கே ரிப்பீட் அடிக்கணும்.
அந்த மாதிரி சொல்லணும். சும்மா வந்து அப்படியா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுட்டுலாம் போயிட்டே இருக்கக்கூடாது. லைவ் ஹைலைட்டா ஹைலைட் கொடுத்துருக்கேன், ஆனால் அது அக்செப்ட் ஆச்சா என்னதான் எனக்கு தெரியல, பார்ப்போம். கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஹைலைட்டில் வந்து ட்ரெஸ் வந்து இதாகுது. ஓகே, ஐ வில் சப்போர்ட் ஆல்வேஸ். தேங்க்யூடா கார்த்தி. யாராவது என்ன கூப்பிட்டீங்களாடே, கொஞ்சம் பார்த்து சொல்லு. உன்னை கூப்பிட்டோம் மாவா, எத்தனை வாட்டி உன்னை கூப்பிடுறது, எனக்கு தான் ஆளையே காணோம். சரி, நீ ஏதோ வேற ஏதோ பேங்காக் ஃபிகரை பார்த்துட்டு போயிட்டு போல எங்க அதை பார்த்துட்டு சரி ட்ரீம் போயிட்டா போல இருக்கு. பாப்ஸு மாமா ஒன்று கூப்பிடுது இல்லை, ஹேமானு ஒன்று தான் கூப்பிடுது. பாப்ஸு ஹேமா வந்து மோனியை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மோனியோட கதை தெரியாம அவளோ ஹேமா கத்திக்கிட்டு இருக்கா. அடி ராசாத்தி சிரிக்காதடி, அன்பே நெஞ்ச பறிக்காதடி. முத்தோ, ஒரு பொண்ணு உங்க லைவ்ல வந்து ஒரு மெம்பர்கிட்ட பேசுறாங்க. உண்மைதான் மோனி, உண்மைதான். பொண்ணுமல்ல, நம்பி நம்பி நிறைய பேர் வாழ்க்கையவே போயிடுது. பசங்களுக்கு ஒரு வாட்டி நம்பிக்கை போயிடுச்சுன்னா இரண்டாவது லவ் ஒரு ஃபீல் இருக்காது. கரெக்டு தான் மோகன், கரெக்ட் தான். அதுக்கு தான் நான் வந்து இந்த லைவில் கேட்பாங்க பார்த்தீங்களா, இந்த லைவ் மீட் இருக்கா, இந்த பேசலாமா, அந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறதெல்லாம் நம்மளோட வேலையே கிடையாது. நான் லைவில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு நல்லா ஃபன்னாக பேசுகிறோமா, சிரிக்கிறோமா, லைவ் கட் பண்ணமா, அதோட நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் வேலையை நான் பார்க்குறேன். ஜாயின் பண்ணுறீங்களா, உங்கள் டைம் பாஸ்க்கான லைவை நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ஆசை வார்த்தை சொல்லி உங்களுக்கு ஆசை வருத்துறது, நான் உன் லைஃப் ஃபுல்லாக உன் கூட இருப்பேன் அப்பெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன், அவ்வளோதான். சும்மா வந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தையை காட்டி பசங்களை ஏமாத்துறது, மோசம் பண்ணுறதெல்லாம் இவங்களோட வேலை. வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து இங்கே புல்டா லேகியமெல்லாம் வித்துட்டு இருப்பாளுங்க. டைம் பாஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஹைலைட்டர் லைவ் வந்து 92 வந்து வேறு லெவலா. என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை, நண்பனா நீ இருக்கும்போது எனக்கு என்னடா அந்த லைவ் கவலை. கார்லி ஹேர் உங்களுக்கு நல்லா இருக்கு, தேங்க்ஸ் கார்த்திகேயன். பேங்காக் ஃபிகர்லாம் வேண்டாம், நீங்கள் தான் வேணும். ஸோ செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் வந்து இப்படி டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க காய்ஸ்.
என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏய் நிஷா, கமெண்ட்டை ஸ்கிப் பண்ணி விட்டுருமா? ஓகே ஷோல். பாப்ஸு சாப்பிட ஃப்ரூட் இருக்கான். பசிக்குது எனக்கு, பேசி பேசி டயர்டாக இருக்குது, வாயெல்லாம் வேறு வலிக்குது வேறு. நானும் ரொம்ப நேரமாக ஹாய் சொல்லணும்னு பார்த்துட்டே இருக்கேன், ஹாய் சொல்லவே இல்லை. ஏ காசி, சாரி காசி, சாரி காசி. டெய்லி உங்கள் முகத்தை பார்க்குறோம், ஆனால் போர் அடிக்கிறதே இல்லை, அது எப்படி? இது என் ஹஸ்ஸும் சொல்லிட்டாங்க. இது என்னோடய ஹஸ்ஸு கூட நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பர்சனல் விஷயத்தை பேசலாமா? இது ஃபேக்லாம் இல்லை, உண்மை. நிறைய டைம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்களா, சில பேருக்கு போர் அடிச்சிருதுன்றாங்க, ஒய்ஃபுக்கு நோய் நோயின்னு டார்ச்சர் பண்ணுறதுலேயே சில பேருக்கு மனசெல்லாம் வெறுத்து போகுது. அவங்களுக்கு சில பேர் பசங்களாக இருக்காங்களா, ஒரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்க்குறது, பொண்ணுங்க வந்து புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷனை பார்க்குறது, கேட்டால் அந்த போரிங் அது இதுன்னு எதுக்குமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அது கடைசியில் டிவோர்ஸில் தானே போய் முடியுது. நான் என் ஹஸ்ஸுக்கு கேட்டேன், சரி நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுதில்ல, ஆனால் உனக்கு ஏன் நீ மற்ற பொண்ணுங்கள்லாம் பார்க்க மாட்டேங்கிற, போக மாட்டேங்கிற, என்னை மட்டுமே தான் நீ எப்போ பாரு, என்னை பார்த்தா ஒன்று போர் அடிக்கலையா அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன். இது எல்லா லைஃப்லேயும் நடந்திருக்கும். நான் கேட்டிருக்கேன். அவள் சொல்லுவாங்க, சி வாயை கழுவு, நான் எப்போ பாரு ஏன்டி இதெல்லாம் கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக, எனக்கு என்றைக்கும் இந்த மாதிரி திகட்டெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. உன்னை பார்க்குறப்போ ஒவ்வொரு தடவை நம்ம பேசுகிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேசுகிறது பழகிறது எனக்கு அது ஒரு புது புது ஒரு அனுபவமாக தான் இருக்குது. இந்த போர் அடிச்சிருது, அதை அடித்தா மற்ற ஆம்பளை மாதிரிலாம் நான் கிடையாது, நீ அப்படிலாம் பேசாதே அப்படின்னு சொல்லி நீ இறுக்கி அனுப்பிச்சிக்கோங்க. நீ ஹைலைட் பார்த்தியா? நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஹைலைட்டு 92 தானே, நான் தான் அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். நிஷோ பாருங்க, விட்டு படம் பார்க்காத வர்றத கிக்கு ஒன்றை பார்த்து, ஐயோ இதுக்கெல்லாம் நான் பொறுப்பே இல்லைப்பா. சிற்பி, அது என்ன புது பெயர், அதுக்கு என்ன மீனிங்? சிற்பிங்கிறது வந்து ஒரு சிலை, அதை வந்து வடிவமைக்கணும், அதாவது இடித்து இடித்து தட்டி 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 அந்த சிலையை தட்டி தட்டி நீங்கள் வடிவமை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிற்பம், சிலை, சிற்பி. அந்த பேர் தாங்க அது. உங்கள் குரலுக்கு நான் அடிமை. அலி அலியா நாகராஜ், ஹாய் நாகராஜ். போத் ஹாய் போத், நைஸ் கார்லி ஹேரு. உன்னை அருண் ராஜலிங்கம், ஹாய் கண்ணா. கார்த்திக் சப்போர்ட் ஃபார் சிப்பி 922. கார்த்தி, என் பங்காளி உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரு. உண்மைதான் தலை, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி கூட எங்களுடைய லவ்வை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம், வண்டியில் வரும்போது கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கூட சமைக்கும்போது நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கிட்டோம். சின்ன சின்ன அழகான லவ்லி மூமெண்ட்ஸு மறக்கவே முடியாது. அது இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது. நான் ஈவினிங் டீ குடிக்கும்போதே ஹஸ்கிட்ட பெட்டில் படுத்துக்கிட்டே நான் சொன்னேன், என்ன இன்றைக்கி தலைவர் மாதிரி மார்க்குமா லவ் மூடில் இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு. அப்படின்னா சரி படு, மடியில் படு. அதை அணைச்சி படுக்க வச்சுக்கிட்டேன். நான் அவங்க மேலே இப்படி சாஞ்சிக்கிட்டேன், அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். டைம் போனதே எனக்கு தெரியல, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கான ஃபீல் வந்து உண்மையை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஹஸ் கூட என்னுடைய டைமிங்கை வந்து நான் இன்றைக்கி அவங்களுக்காக நான் செலவு பண்ணேன். இந்த டைமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நீங்கள் எந்த ஒரு கல்பாக்கம் காசி கேகே ஸ்கிப் பண்ணு. சப்போர்ட், உன்னை பார்த்த கண்கள் அழகின் அர்த்தம் தேடாது. ரோஷன், ஹாய் ரோஷன். சங்கர் சொல்லுங்க சங்கர். கடவுள் எல்லாம் கொடுத்த மனைவி எடுத்துதான். இப்போ வந்து விஐபி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் கோல்டு. 2 ஆனே இன்னைக்கு. இப்போ உண்டு கோல்டு, விஐபி. ஃபஸ்ட்டு விஐபி ஆன் பண்ணிடுறேன். வணக்கம் ஆண்டி, சொல்லுங்கள் ஹாய். இப்போது இன்னும் வந்து 5 நிமிஷம் இருக்குது லைவ் முடியறதுக்கு, காமல் லைவ் முடியறதுக்கு.
ஏய் செல்லக்குட்டிங்களா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ஃபில் பண்ணிடலாம். இன்னும் 100 சப்ஸ்கிரைப் தான் பெண்டிங். 100 சப்ஸ்கிரைப் மட்டும் விழுந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக இப்போ 55,000 இருக்கிறது 56,000 சப்ஸ்கிரைபாக வந்துடும். கரெக்டாக இப்போ வந்தால் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா சப்ஸ்கிரைபர்? 55 அந்த 900 சொச்சம் இருக்குது. அந்த சொச்சம் இதில் காமிக்காது. அந்த சொச்சம் நீங்கள் மனசு வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்களே பார்த்துக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் 55 இருக்கா, அது பக்கத்தில் 9 இருக்கா. அந்த 9க்கு பக்கத்தில் இப்போ நமக்கு 1 வேணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக அது சாத்தியம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி இப்படி லைக் போடுங்க. மேலே தெரிய சப்ஸ்கிரைபை தொட்டு ஆள் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டாக தான் வந்து ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவர் தினம் இந்த டெஸ்டிங் இன்றைக்கி அந்த இது தான் போச்சு. உண்மை தான், அதை தான் நான் சொன்னேன். அதை நான் சொல்லாமல் சொன்னேன், நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. சரியாக தூங்காமல் எப்படி மார்னிங் ஒர்க்கு போகிறீங்க? பார்த்துக்கலாம். என்னோட மாஸ்க்கு தான் ஹைலைட். எனக்கு கண்டுக்காத நிலா, கண்டுக்க கூடாதா? அந்த கருப்பி ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. அதில் கருப்பி ஃபோட்டோவா? யாரோடது தெரியலையே. எந்த கருப்பி? யாருது அனுப்பியிருக்கா? பார்க்குறேன் இருடா. யார் இது? புதுசா? ஏய் ஆஹா யாரா இவ? ஏய் யார் இவ? ஓ ஆளா? சுந்தரியா? உங்க சுந்தரியா? இருக்கும் டெஸ்டிங்கு. சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ காசி. ஒரு பாட்டு பாடுங்க சிரிப்பழகி. திருஷ்டி சுற்றி போடுமா? யார் ராவ? யார் பாட்டு லைவ் முடியும் போது பாடுறேன் தாங்கங்களா. இப்போ பாடினா வியூஸ் குறைஞ்சிரும். ட்ரீம் நீங்கள் ஏய் திவ்யா என்னடி ஃபஸ்ட்டு மோனிக்கு ரூட்டு போட்டேன், இப்போ அடுத்து ட்ரீமுக்கு ரூட்டு போடுற. இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. ஆளுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. 3 ஊட்டி கான்வென்ட்டில் படிச்சுட்ருக்கு. நீ ஏதாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு மட்டும் கனவு காணாத. அப்புறம் எல்லாம் உன் சோழியை முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க, சொல்லிட்டேன். நீங்கள் சூப்பர் ப்ரோஷன். ஒருத்தர் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. அப்கிரேட் ஆகிடுங்க பார்க்குறேன். ஏகே அப்கிரேட் மெம்பர்ஷிப் டு கோல்ட். தேங்க்யூ செல்லங்களே. தேங்க்யூ செல்லக்குட்டி. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நிலா, திவ்யாவுக்கு நிறைய டபுள் இருக்குது, என்னை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. சத்தியமாக நீ வந்து மோனியை கூட கரெக்ட் பண்ணலாம், ட்ரீமை கரெக்ட் பண்ண முடியாதுமா, வேஸ்ட்டுமா. அவருக்கு அதெல்லாம் தோணாதுமா. திவ்யா, அவருக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது திவ்யா. நீ டைம் வேஸ்ட் பண்ணாத திவ்யா. ட்ரீமை விட்டுடு, அவரை விட்டுடு சொல்லிட்டேன். அவர் பக்கம் போகாத. வேணா சரோவை எடுத்துக்கோ, சரோ கிட்ட எல்லாமே இருக்கு. நான் சொன்னதை செய்தீங்களா? இந்த சேனல் என்ன சொன்னீங்க, செஞ்சீங்களான்னு கேட்குறீங்க? மறந்துட்டேங்க. அப்படி கிடையாது நிஷுமா, ஒன்று தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நம்ம சேனலில் ரெகுலராக இருந்தவங்க இப்போ அங்கே இருக்காங்க அப்படின்னு நீ சொல்கிறல்ல, ஒன்று தெரிஞ்சுக்கோ. இந்த பொண்ணு மட்டும் கிடையாது, அடுத்த நாள் வேற ஒரு பொண்ணு லைவ் ஆன் பண்ணி ஒரு 10-20 நாளில் ஒரு 2 மாதத்தில் ஃபேமஸாக தெரியுறா அப்படின்னா அதே குரூப்பு அடுத்த லைவுக்கு தான் போகும். நான் கேட்குறேன்,
லைவுக்குன்னு இவ்வளோ பேர் தான் ஒரு குரூப் இருக்காங்க. எல்லாரும் லைவ் பார்த்துட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா லைவில் பார்க்குறவங்க ரீல்ஸை பார்க்க மாட்டாங்க. ரீல்ஸை பார்க்குறவங்க லைவ் பார்க்க மாட்டாங்க. லைவுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போது ஒரு 10-20 பேர் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஒரே லைவில் எப்படி எல்லோரும் இருப்பாங்க? அடுத்து இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட லைவ் பார்த்துட்டு இருந்த ஒரு 10 பேர் இப்போ என் சேனலில் கூட பார்க்கலாம். என் சேனலில் உள்ளவங்க அங்கே இருப்பாங்க. யாரும் நிரந்தரம் கிடையாது. இது ஒன்று நம்ம வந்து இந்த சொத்து கிடையாது. இது வந்து ஒரு சோஷியல் மீடியா. அப்படின்னா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் ஒரு புது படம் வருதுன்னா அடுத்த படத்தை டிக்கெட்டை கட்டிட்டு ஜனங்க பார்க்கத்தான் செய்வாங்க, பார்த்துட்டு வருவாங்க. ஒரே ஆளுடைய படம் ரிப்பீட்டாக வந்துச்சுன்னா ஒரு மாதிரி போர் அடிக்க தான் செய்யும். அடுத்த படம் வருதுன்னா அடுத்த ஆள் போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக பழைய ஆளுக்கு மவுசு குறையுமானா கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் புதுசாக ஒருத்தர் பார்க்குறேன்னா இந்த பக்கம் புதுசாக இப்போ இன்றைக்கி மட்டும் என் சேனலில் புதுசாக இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? இது அத்தனை பேருமே இன்னொரு சேனல்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஏன் கைஸ், நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் அடுத்த சேனலை பார்த்தவங்க தானே. யாரும் ஒன்று நாங்கள் இது வரைக்கும் யூடியூப் சேனல் லைவ்னு நாங்கள் இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதாவது என்னோட லைவில் பொதுவாக நாங்கள் யூடியூப் லைவ் பார்க்கல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சொல்லுவீங்களா? கிடையாது. ஏதோ ஒரு சேனலை எல்லாரும் பார்த்தவங்களா தான் இருப்பீங்க. ரெகுலராக ஒரே சேனலில் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அடுத்த லைவை பார்ப்போம், அடுத்தடுத்த பொண்ணுங்க பேசுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை உத்து பார்ப்போம். அப்படி வந்தவங்க தானே நீங்கள் எல்லாம். கரெக்டாக நான் சொல்கிறது சொல்லுங்க. வாசு, நான் புதுசு. திலீப் அப்படியெல்லாம் இல்லையே. ஆக்சுவலி வெளில சொல்ல பயமாக இருக்குது. ஏன் எனக்கு ஆண்களை விட பெண்கள் தான் பிடிக்குமா? இன்னது டெஸ்டிங் என்னது இது? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உடனே கண்ணுக்கு தெரிஞ்சிருமே. அப்போ நீ பழைய படமா? கரெக்டு தான். நான் இப்போ லைவில் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகுது. பழைய ஆள் தான் சொல்லுவாங்க. யாருக்கும் புதுசுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பழைய ஆள் தான் பிடிச்சவங்க பார்ப்பாங்க. இவங்க அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை பொண்ணுங்க யூடியூப் சேனல் வருதுங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தெரியாத, கண்ணுக்கு தெரியாத எத்தனை பேர் லைவ் வெளியே வருது? நான் லைவ் வந்த புதுசெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் 5 பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, அது அத்தனை ஓட்டாண்டியாக இருக்கும். ஒரு பார்க்கறதுக்கு நல்லா பழிச்சுன்னா ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அதில் நான் ஒரு ஆள் இருந்தேன். இன்றைக்கி அப்படியா இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ண லைவ் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் ஒரு லைவ் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னா 10 லைவ் மேலே நிற்கும், சுத்தம் லோடிங் ஆகும். ஏன்னா அடுத்த லைவ் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ண லைவ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ பொண்ணுங்க இப்போ லைவ். பொண்ணுங்களா? கிளவி கிரைண்டரை போட்டு விட்டுறது, மாவை வழிக்கிறது ஒரு லைவு, பெருக்கிறது ஒரு லைவு, பாத்திரம் கழுவுறது ஒரு லைவு, மேட்டு வாங்குறது ஒரு லைவு, ஃபோன் கடைக்கு போகும்போதே லைவ் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. காய்கறி கடைக்கு போனாலும் லைவு. எல்லாத்துக்கும் இப்போ லைவ் ஆகி போச்சு காய்ஸ். அது அப்போ இருந்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறையா இருக்குல்ல. ஐயோ ராயல், திவ்யா யாருன்னே தெரியாமலே லவ் யூ வேற சொல்கிறானே. பாப்ஸ் அதுக்கு எக்ஸ்பிளைன். இந்த லைவில் 10% மேலே இருக்காங்க. ஆமாம் பேபி, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் வசந்த், இருக்கேன். திவ்யா, எத்தனை பேர் திவ்யாவுக்கு ரூட்டு போடுறான் பாரு. ஐயோ திவ்யா, உனக்கு இப்போ ஹாப்பி தானே? என்ஜாய் பண்ணு திவ்யா, நல்லா தான் இருக்கு. ஆனால் என் லைவோட வச்சுக்க திவ்யா, அடுத்த லைவுக்கு போயிடாத சொல்லிட்டேன். இல்லைப்பா, டெஸ்டிங் கமெண்ட் போடுறாரு. இல்லைப்பா, அவங்க வந்து பொண்ணு தானா, சொல்ல பயமாக இருக்கு. அவங்க வந்து லெஸ்பியனா. அதுக்கு அதுக்கு சிஸ்டர், உங்களுக்கு என்ன ஏதும் பிடிச்சிருக்கா? சிஸ்டர் பிடிச்சிருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் சிஸ்டர், சரியா? ஏன்னா அந்த இதுக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாது சிஸ்டர். எனக்கு அதெல்லாம் கண்டா பயமாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தோம். பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து அவங்க லெஸ்பியன் போல் இருக்குது, எனக்கு தெரியாது. அவங்க என்னோடய இன்னரு பேண்டிஸ் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை மீறி எங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க. என்கிட்ட தப்பான இடத்துக்கு பார்த்தப்போ அப்புறம் என் ஹஸ்ஸுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து வந்து, அது ஒரு கதையே சிஸ்டர். அது ஒரு 5 month கதை. அது வந்து அதனால எனக்கு பயமாக இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஓகேவா, நான் அதுக்கு ஓகே சொல்கிறேன்.
இந்த லெஸ்பியன் இதெல்லாம் வேண்டாம். அதை நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் லைவில். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் சிஸ்டர். டெஸ்டிங் ஓகேவா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் பாப்ஸு. அந்த பட்டாப்பட்டியவா பாப்ஸ், அப்போல்லாம் நான் பட்டாப்பட்டி போடல பாப்ஸு. இப்போ தான் பட்டாப்பட்டிக்கு மாறிட்டேன். அப்போல்லாம் பட்டாப்பட்டி கிடையாது. எப்படி இருக்கீங்க அக்கா? இருக்கேன் முத்துக்குமார். இன்ஸ்டா ஐடிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தருவேன். எங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கவே அடிக்காதுமா. நான் தப்புலாம் பண்ண மாட்டேங்க. ஓகே ஓகே. ஓகே டெஸ்டிங். அப்போனா ஓகே டெஸ்டிங். இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா? வாங்க. ஓகேவா செல்லம்? டைம் இஸ் 1:50. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. சும்மா டைமிங் எல்லாம் குறைச்சி சொல்லக்கூடாது, அதிகமாக சொல்லக்கூடாது. பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்கணும். பொண்ணுங்களை ஜாயின் பண்ண சொல்கிறீங்க ஒரு படி மேல். நான் எப்போ சொன்னேன் பொண்ணுங்களை ஜாயின் பண்ண சொல்லி? ஹாய் பாலாஜி, ஹாய்ங்க. சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூப்பில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பொல்லுகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஃபேக் ஐடி, குறிப்பாக ஃபேக் ஐடி ஃபேஸ்புக்கு ஃபுல்லாக சுழண்டு இருக்குது, அது யாரும் நம்பாதீங்க. வா சென்டர் எழுந்துச்சு நின்று ஹைலைட் எடுத்துக்கலாம்ப்பா. ஒரு 2-3 ஹைலைட் எடுத்துப்போம். ஐயோ, ட்ரெஸ்ஸு எதுவும் மாற்றிக்கலாமா? வேறு ட்ரெஸ்ஸு என்ன சொல்கிறீங்கம்மா? நிலக்காயில நேரம் நேரம் டெஸ்டிங். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்? அந்த சேனலுக்கு மதன் அக்கா, இந்த டெஸ்டிங் சூப்பர்மா. ஓகே பாருங்கள் டெஸ்டிங், உங்களை எல்லாருக்குமே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்களா? டெஸ்டிங் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் நம்பர் 1க்கு பண்ண மாதிரி. சரி, எனக்கு அதில் போட்டுவிடு, மெசேஜ் அனுப்புங்க. என்னது எனக்கு ஞாபகம் வரலடா. அது என்னடி கதையாக இருக்குது? நேற்று உன்னோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொன்னேன். அதுக்காக அப்படியெல்லாம் போய் ஓகே சொல்ல சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. அந்த அளவுக்குலாம் பாடி கண்டிஷன் நமக்கு தாங்காது. என்ன ஒரு ஷேர் அடிக்குது. இன்னும் 3 வருஷம் ஆனாலும் என்னோடய ஸ்க்ரீனில் இந்த படம் தான் ஓடும். இன்னும் 3 வருஷம் ஆனாலும் ஸ்க்ரீனில் இந்த படமா? எந்த படம்னா? செல்லக்குட்டி, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைக்கும் மழை யூடியூப்பில் மட்டுமே. கீழே இறக்கிக்கலாம், ஏன்னா ரொம்ப இதாக இருக்கு. ஓகே. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி போகணும், அவங்களுக்கு தேவை செலுத்துவீங்களா? கோல்டு மெம்பர்ஷிப், நியூ சப்ஸ்கிரைபர். ஹாய் சந்தோஷ் ஒன்று எனக்கு தெரியும். ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த லைவுக்கு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. டெஸ்டிங் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள். ராயல், நீ என்னடா ஒரு பொண்ணுங்க லைவ் கூட விட மாட்டேங்கிற? லைவுக்கு எத்தனை பொண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணாலும் திவ்யாவை கரெக்ட் பண்ண பார்க்குறா, டெஸ்டிங்கை கரெக்ட் பண்ண பார்க்குறா. அவங்க பொண்ணு இல்லாமல் பையனாக இருந்தால் என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சொல்லுடா சொல்லு.
செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி கோல்டு 2 மெம்பர்ஷிப் லைவ்னு இருக்கு. ஃபேஸ்புக்கை யாரும் நம்பாதீங்க, அது ஒரு போலி. அதே மாதிரி டேங்கோல நம்பாதீங்க, அது ஃபேக் ஐடி. அதே மாதிரி ட்விட்டர் நம்பாதீங்க, அது ஒரு ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப்ல மட்டுமே. ஸ்க்ரீன் எப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. எஸ்பிஆர் இன்னொரு டைம் 5 நிமிஷம் அவ்வளோதான் செல்லும். இன்னொரு 2-3 நிமிஷம் நான் லைவ் முடிச்சிடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைவ் நிறுத்துற வரைக்கும் நான் பார்க்குறத நிறுத்த மாட்டேன். கேமரா முடிஞ்சுக்கு நேரம் வச்சதான் செருப்பு ஒன்று என்கிட்ட. ஆமாம், என்கிட்ட திட்டம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுல்ல நிஷு. நிஷு எதனா பார்க்குற மாதிரி காட்டுங்க. எதுவுமே பார்க்க முடியாமல் ஒரு தவிர்ப்பு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் காமன் லைஃப். எதனா பார்க்குற மாதிரி காட்டுங்கன்னு சொல்கிறீங்களா? எதனா எல்லாமே பார்க்குற மாதிரி தான் மெம்பர்ஷிப் லைஃப். புரிஞ்சவன்லாம் பிஸ்தா, புரியாதவன்லாம் பிஸ்தா முடி. நேற்று சொன்னதுக்கப்புறம் திரும்பிட்டு இன்னைக்கு 12 பொண்ணு மனசு பார்த்தேன். 12 பொண்ணுங்களோட மனசை பார்த்தியா? நீ ஒரு பொண்ணுங்களோட மனசையும் உருப்படியே பார்க்க மாட்டேன். நீ எப்படி 12 பொண்ணுங்களோட மனசை பார்த்த? அதுக்கெல்லாம் உன் பாடி கண்டிஷன் தாங்காதச்ச, ரொம்ப வீக் பாடி. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறீங்களா? ஏன் சங்கர்? என்ன காலேஜ்? சரி, ஓகேப்பா, முடிச்சிடலாம். காமன் லைவ் முடிச்சிடலாம். பார்த்துக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டி, மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. வெறும் யூடியூப்ல மட்டுமே நம்ம சேனல். போலி யாரும் கண்டு ஏமாறாதீங்க. உங்களை தப்பா நம்பர்ஸ் எல்லாம் போட்டு உங்களை ஏமாத்துவாங்க. யாரும் அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரிஜினல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. யூடியூப்ல சப்ஸ்கிரைப்லாம் அதிகமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 8 லைவ் ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா இனி பார்க்குறவங்க நான் சொல்ல வரேன். ஓகே தங்கங்களே, பாய் பாய். குட் நைட். குட் நைட், குட் நைட், குட் நைட். ட்ரீம் குட் நைட். பாப்ஸு குட் நைட்டு. சரோ குட் நைட். நிஷுக்குட்டி குட் நைட். சங்கர் குட் நைட். தலை குட் நைட். சரோக்குட்டி குட் நைட். மோனிமா பாய் பாய். சலோ குட் நைட். எல்லாம் தூங்குங்க. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு லைக்கா செல்லக்குட்டி? ஒரே ஒரு லைக். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க. இன்னும் ஒன்று. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பி ஆன் பண்ண போற மெம்பர்ஷிப் லைவ். ஹே சரி. Good night, good night.